நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. இது வால்மீகி ராமாயணத்தில் வரும் ஓர் வாக்கியம். விபீஷணன் பரம தார்மிகன், தர்ம சிந்தனை உள்ளவன். அவன் அரக்கரின் குணம் படைத்தவன் அல்லன். இதை யார் கூற வேண்டும்? ராமன் கூறுகிறாரா, சுக்ரீவனா அல்லது ஹனுமானா? இதை சூர்பனகையே ஒத்துக்கொள்ளுகிறாள். விபீஷணன் தர்மத்திலேயே சிந்த படைத்தவன். இந்த வார்த்தை ராமனின் காதுகளில் படுகிறது. ராமன் யோசித்து பார்க்கிறார். சூர்பனகையோ அரக்கி, நேர்வழி நடிப்பவள் அல்லல். ஆனால் அவளே தன் கூட பிறந்த விபீஷணனை தர்மாத்மானு சொல்ல வேண்டுமானால் நிஜத்தில் விபீஷணன் தார்மிகனாகத்தான் இருக்க வேண்டும். ஆராய்ச்சி பண்ணி ராமன் முடிவெடுக்கிறார். விபீஷணனை ராமன் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் சுலபத்திலா ஏற்றுக்கொண்டார்? நமக்கு மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது விபீஷணன் தீயவனாயிற்றே, சீதா பிராட்டியை பிரித்த ராவணனுடைய தம்பியாயிற்றே. அவனோடு போய் ராமன் தோழனன்னு சொல்லிக் கொள்ளலாமா? தோழமை மட்டுமல்ல, அவனை தம்பி என்று வேறு அறிவித்தாரே, இது கூடுமா என்று தோணும். ராமன் ஆராயாமல் முடிவெடுக்கக்கூடியவர் அல்லர். தீர்க்கமான சிந்தனை படைத்தவர், உயர்ந்த நோக்கம் கொண்டவர், நீண்ட நல்ல பார்வை உடையவர். ஆகையால் தான் விபீஷணனை நண்பனாக ஏற்றுக்கொள்வதற்கு முன் எத்தனையோ விதங்களில் ஆராய்ந்திருக்கிறார். கீழே நாம் சந்தித்த போது ஒருத்தரை நண்பராக ஏற்றுக்கொள்ளும் முன் 4 விதத்தில் ஆராய வேண்டும். நம்முடைய புத்திக்கு அவர் நல்லவர்னு படணும், நம்முடைய அனுபவத்துக்கு அவர் நல்லவர்னு தோணணும், வேண்டியவர்களெல்லாம் அவரை பற்றி நல்லவர்னு சொல்ல வேண்டும், நாமே அவர் நல்லவர்னு கண்ணால் பார்த்திருக்க வேண்டும். இந்த 4 இருந்தால் தான் நண்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாரதத்திலேயே வேறொரு இடத்தில் ஒரு ஸ்லோகம் உள்ளது, அதை சேர்த்து கூறுகிறேன். நமக்கு நண்பன் எப்போதும் உற்ற நண்பனாயிருப்பவர்களும் உள்ளார்கள். ஆனால் அவ்வப்போது நண்பர்களாக இருப்பார்கள். வந்து போகும் நண்பர்கள் அல்ல, உண்மையான நண்பர்கள் தான். ஆனால் அவர்கள் நட்பு வெகு காலத்துக்கு நீடிக்காது. சில நட்பு எப்போதும் நீடிக்கும், சில நட்பு நீடிக்க வேண்டிய தேவை இருக்காது. கூறுகிறார், சார்த்த பிரவசதோ மித்ரம் பாரியாமித்ரம் கிருஹே சதஹ ஆதுரஸ்ய பிஷங் மித்ரம் தானம் மித்ரம் மரிஷ்யதஹ. இந்நன்னாருக்கு அந்தந்த சமயத்துக்கு இவர்கள்தான் நண்பர்களாக இருப்பார்கள். சார்த்தா பிரவசதோ மித்ரம். யார் ஒருத்தர் பிரயாணப்படுகிறாரோ அவருக்கு தன் கூட வரும் பிரயாணி, சக பிரயாணி தான் அப்போதைக்கு மித்திரன், அவர்தான் நண்பன். நாம் ட்ரெயினில் ஏறினோம், இங்கேருந்து கிளம்பி சன்னப்பட்டணத்திலேருந்து கிளம்பி டெல்லிக்கு போகணும். அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சு பதரிகாசிரமம் போகணும், பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பி வரப்போகிறோம். பெரிய யாத்திரை மொத்தம் 15 நாள் 20 நாள். அப்போ நம்ம கூடவே யார் பிரயாணம் பண்ண போகிறார்களோ அவன்தான் நண்பன். அந்த 15 நாளைக்கு நண்பன். அந்த நட்பு பின்னால் தொடரலாம், தொடராமலும் போகலாம். ஆனால் அந்த சமயத்துக்கு அவர் நண்பனாக இருக்கிறார். இவரை பற்றி ஆராயலாமா கூடாதா? கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் ஒரு யாத்திரைக்கு போகிறோம். போகிற சமயத்தில் அந்த ஊரை பற்றியும் யாத்திரையை பற்றியும் நம்முடைய அனுபவத்தை பற்றியும் பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்லிக்கொண்டே வரப்போகிறாரோ அது கண்டிப்பாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்கும். ஒருத்தர் ஏற்கனவே பத்ரி போயிட்டு வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் போன சமயத்துக்கு என்னமோ ஒரே கூட்டம், அன்னைக்கு பெருமாளை சரியாக சேவிக்க முடியல. அதனால் இவர் இந்த தரம் கிளம்பினத்துலேருந்து, வண்டி கிளம்பினதுலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார், அங்கெல்லாம் சேவையே ஒழுங்காகாது, என்னமோ நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்க வேண்டாம், அப்படியெல்லாம் சேவிக்க போகிறேன்னு நினைக்கிறீங்களான்னு. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. ஏதோ ஷட்டுன்னு திறப்பார்கள், ஒரு 2 நிமிஷம் உட்காண்டிருப்போம், ஏதோ ஹாரத்தி காட்டுவா, சேவிச்சுட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அது போன தரம் போயிட்டு வந்த பிற்பாடு என்ன குளிர் ஜுரத்தில் படுத்துனுட்டேன்னு தெரியுமோ, காலில் எங்கேயோ ஒரு ஆணி முள்ளு குத்தி இருக்கு போல் இருக்கு. அது சீழ் வைத்து கொண்டு 15 நாள் படாத பாடுபட்டேன். இதை விடாமல் பக்கத்தில் இருக்கிற சொல்லிட்டு வந்தால் நமக்கே ஒரு மாதிரி புத்தி பேதலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன கிளம்பினது சரிங்கிறாரா தப்புங்கிறாரா? இவர் இத்தனை தூரம் பட்டிருக்காருன்னு இவர் எதுக்கு இப்போ 2ஆம் தரம் வரார்?
இவர் தான் போன தடவை இவ்வளவு பட்டிருக்காரோ இல்லையோ, அப்ப நீர் எதற்கு வருகிறீர்னு சொன்னால், இல்லை அது போன தரம் ரொம்ப பட்டுவிட்டேன், இந்த தரமான ஒழுங்கா போயிட்டு வருவோமோங்கிற ஆசையில கூட வரேன் அப்படின்னு அவர் சொன்னால், அப்ப அந்த ஒழுங்கா வர்றதுங்கிறது ஒன்று உண்டு இல்லையா? அதை போல நமக்கும் அது ஒழுங்காக இருக்கலாமே. அதனால கூட பிரயாணம் பண்ணுபவன் நண்பன். ஆனா அந்த நண்பனையும் ஆராய்ந்து தான் ஏத்துக்கணும். நம்ம எப்படிப்பட்டவாளை கோ டிராவலர், கூட பிரயாணம் பண்றவாளை நண்பனா வச்சுக்க போறோம் என்று நாம தான் முடிவெடுக்கணும். ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவாளை நண்பனா பிடிச்சுட்டோம்னால் நம்மால யாத்திரையை ரசிக்கவே முடியாது, பிரயாணத்தையே ரசிக்க முடியாது. ஏன் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பெஞ்சில் உட்காந்துருக்கிறவா இன்னென்ன நண்பர்கள் வச்சுப்பா. இவர் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கார், இவர் தேர்ட் பெஞ்சில் இருக்கார், இவர் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கார். அது குரூப்பாக தான் சாமி அவர்கள் உட்காந்துப்பா. இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரர்கள்லாம் எப்பவும் ஒரு குரூப், அந்த மூலையில் உட்கார்றவாள்லாம் ஒரு குரூப், இந்த லாஸ்ட் பெஞ்சுக்காரெல்லாம் ஒரு குரூப். என்னமோ அவளுக்கு லைக் மைண்டட்னஸ், ஒரே மாதிரி சிந்திப்பு சிந்தனை இருக்கிறவர்கள் சேர்ந்துடுறார்களோ இல்லையோ. இப்போ பிரயாணம்னு புறப்படும் போது இந்த யாத்திரை இந்த பத்ரிநாத் போக போகிறோம், அதுக்கு மேலே மானா போய் சேவிக்க போகிறோம், ரிஷிகேஷ் ஹரித்வார் சேவிக்க போகிறோம். அது ஒருத்தனுக்கு இலக்கா இருந்துடுத்தினால் அப்போ அந்த இலக்கு இருக்கிற சக பிரயாணிகளையா கூட்டிக் கொள்ள வேண்டும். அவர்களோட போனாத்தான் நமக்கு அது இனிக்கும். ஆக பிரயாணத்தில் கூட வருபவன் தான் மித்ரன். பாரியா மித்ரம் கிரகே சதா. இல்லறத்தில் இருப்பவனுக்கு கைப்பிடித்த மனைவிதான் சிறந்த தோழி. எதுவரைக்கும் அவள் கூட இருப்பாள் அல்லவா, எதிலும் கைவிட மாட்டாள். நமக்கு என்ன ஆபத்து என்ன துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறாள். சுகமோ துக்கமோ இரண்டும் பகிர்ந்து கொள்ளுபவன் தான் நண்பன். இப்ப பாருங்க, மனைவி என்று சொல்லும் போதே ஒருவேளை ஆண் ஆதிக்கமோ, மனைவி ரெண்டாம் பட்சம் ஆண் முதல் பட்சம் கணவன், அதனால தான் இப்படியான்னு பார்த்தால் வேத சாஸ்திரங்கள் அப்படி மட்டும் சொல்லலை. மனைவின்னு சொல்றது நண்பன் என்னும் கூறுகிறது, தோழின்னு சொல்லுகிறது, மனைவின்னு சொல்லுகிறது. இந்த ரெண்டுத்துக்குமே அர்த்தம் இருக்கு, உள்ளூர கருத்துண்டு. மனைவின்னு சொன்னது இனியவள், எப்போதும் நன்மையே நினைப்பவள், எப்போதும் நம் தர்ம காரியத்தில் கூட நிற்பவள். அதான் சாஸ்திரம் அவளுக்குத்தான் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கு, தகுதி கொடுத்துருக்கு. அதனால மனைவி. இப்ப தர்ம காரியம் பண்ணும்போது கூட நிற்கணும்னு நண்பனுக்கு ஒன்று சாஸ்திரம் சொல்லலை. மனைவியை போல இனிமையாக இருக்க போகிறாள், வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள போகிறார் என்று நண்பனை பத்தி சொல்லலை. அதனால மனைவின்னு சொல்றதுனாலே இந்த அட்வான்டேஜஸ், இந்த பெருமை, இனிமையாக இருப்பாள், தர்மத்தில் கூட நிற்பாள், எப்போதுமே வழி நடத்துவாள், இதெல்லாம் மனைவிக்கு பெருமை. ஆனா மனைவிங்கிற சொல்லும் போதே வேற ஒரு நெருடல், சின்ன முள்ளு குத்துகிறது. என்னதான் இருந்தாலும் கணவனை உயர்த்தி வச்சு மனைவின்னு சொன்னா சாஸ்திரங்கள் தாழ்த்திடும் இல்லையா? இப்படி ஒரு தப்பான கண்ணோட்டம் வச்சுருக்கமே, அதுக்கு தான் சாஸ்திரம் ரொம்ப ஜாகிரதையா பேசுகிறது. அந்த மனைவியை கைப்பிடித்த விற்பாடு இருவரும் சகாக்களாகி விட்டீர்கள், அப்படின்னா தோழர்களாகி விட்டீர்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 7 காலடி எடுத்து வைக்கிறோம், சப்தபதி சப்தபதினு பேர். ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது, துவேவூர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேதுன்னு மந்திரங்கள். கணவன் மனைவியினுடைய காலை பிடித்து ஓரோரு அடியா எடுத்து வைக்கிறார். இந்த அடியில் பெண்ணே விஷ்ணு பின்தொடரட்டும், பெண்ணே இந்த அடியில் விஷ்ணு பின்தொடரட்டும்னு ஓரோரு அடியா கூட்டின்னு வரார். அதுக்கப்புறம் கடைசியில் இந்த மந்திரம் என்ன தெரியுமா முடியறது? நானும் நீயும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கோம், 2 பேரும் இனிமே நண்பர்கள் ஆயிட்டோம். நண்பர்கள்னுட்டாலே சமமானவர்கள்னு அர்த்தம். மனைவின்னு சொன்னாலே இனியவள், தர்மத்தில் துணை நிற்பவள்னு அர்த்தம். இப்போ இந்த 2 எவ்வளவு அழகான கருத்து பாருங்க. மனைவியா இருக்கிற பெருமையெல்லாம் நண்பனுக்கு வந்துடாது, நண்பனா இருக்கிற பெருமையெல்லாம் மனைவிக்கு வர முடியாது. நண்பனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு, அது எல்லா மனைவிக்கும் வந்துட முடியாது. மனைவிக்கு தனி சிறப்பு உண்டு, அது எல்லா நண்பனுக்கும் வந்துட முடியாது. ஆனா மனைவியை பத்தி சாஸ்திரம் எப்படி ஒத்துக்கிறதுனால், நீதான் மனைவியாக இருக்க முடியும், நீதான் நட்பையும் காட்ட முடியும். அப்ப நண்பன், தோழி, மனைவி எல்லாம் மனைவி தான். ஆனா நண்பனால் மனைவியாக இருக்க முடியாது, தோழனாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப மனைவி ஸ்தானம் எவ்வளவு உயர்ந்துடுறது பார்த்தீங்களா? சகதர்மச்சாரிணின்னு சொல்லுகிறோம். அதே சகா, ஒருத்தருக்கொருத்தர் நட்பு பூண்டோம், இந்த நட்பு உடன்படிக்கையிலிருந்து இனி விலக மாட்டோம். அதனால தான் இங்க ஆச்சரியமா சொல்றார், பாரியா மித்ரம் கிரகே சதா. வீட்டு இல்லறத்தில் இருப்பவனுக்கு மனைவி எப்போதும் நட்போடே இருக்கிறாள். 3வது, ஆதுரஸ்ய பிஷங் மித்ரம். ஒருத்தர் நோயாளின்னு வச்சுங்க, வைத்தியர் தான் நண்பர். நோய் தீர்ந்து போன அப்புறமும் அவர்கிட்ட நன்றியோடு இருக்கமோ இல்லையோ. என்ன ஒன்று, நட்பு ரொம்ப நெருக்கமாக இருக்காது. நோய் இருக்கிற வரைக்கும் தினமும் அவரை பார்க்கணும், பேசணும்,
டெஸ்ட் பண்ணணும், மேலே மேலே என்ன ஆகுன்னு கேட்டுக்கணும்னு ஆசை இருக்கும். வியாதி குணமாகிடுதுன்னு வச்சுங்க, அப்புறம் எப்போவாவது வருஷத்துக்கு ஒரு தரம் பார்த்தோம்னா என்ன சௌக்கியமாக இருக்கலான்னு கேட்பார். ஆமாம்மா சௌக்கியமாக இருக்கும், ஏதோ உங்கள் தெய்வல சௌக்கியமாக இருக்கேன், ஏன்னா அப்போ மட்டும் ஞாபகம் வச்சுப்போம், மறந்து போடுவோம். அப்போ வியாதி இருக்கிறவனுக்கு அப்போதைக்கு நண்பன் வைத்தியன்தான். தானம் மித்திரம் மரிஷ்யதா. யார் ஒருத்தன் இறக்கும் தருவாயில் உள்ளானோ அவனுக்கு யார் தெரியுமா நண்பன்? ஏற்கனவே பண்ணியிருக்கிற தானங்கள். இவர் தானம் பண்ணியிருப்பார், தர்மம் பண்ணியிருப்பார், அதுதான் நண்பனாக எப்போதும் கூடவே நிற்கும். அப்ப தானம் மித்திரம் மரிஷ்யதா. மரணம் ஏற்படும் தருவாயில் நண்பர்கள் கூட வர முடியாது, மனைவி கூட வர முடியாது, பெற்ற பிள்ளை கூட வருவதற்கு முடியாது, பெண்ணு வர முடியாது, யாரும் வர முடியாது. ஆனால் ஒருத்தராவது வருவாரா என்றால் தானம்தான் கூட வரும். நாம் ஆறாருக்கு என்னென்ன தானம் பண்ணியிருக்கோமோ அது அத்தனையும் புண்ணியமாக மாறும். அந்த புண்ணியம் ஒரு ஆத்மாவோட பிரயாணிக்குமே. நாம தேகத்தை எடுத்துன்னு போக முடியாது, மனைவி மக்களை எடுத்துன்னு போக முடியாது, நாம தனியாக தான் போகணும். ஆனால் போகும்போது நம்முடைய புண்ணியம் பாவமாகிற கர்மங்கள் கூட வருகின்றன. அந்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதானே தானம், புண்ணியத்தை கொடுக்கறது தானே தர்மம். அப்போ நாம் எல்லாரும் புண்ணியத்தை சம்பாதிச்சாகணும். இன்னைக்கு என்ன புண்ணியம் தேடினே, நேற்றுக்கு என்ன புண்ணியம் தேடினே, நாளைக்கு என்ன புண்ணியம் தேடினே, எதற்கு? சொர்க்கவாசத்துக்காக அல்ல, எங்கோ சொர்க்கத்துக்கு போகணும்னுட்டு அல்ல. இந்த தர்மத்தை தேட தேட, புண்ணியத்தை தேட தேட, அது எனக்கு பிரம்மத்தை நோக்கி போகும் பாதையில் சிறந்த நண்பனாக இருக்குமே. நண்பன்கிறவர் பாத கரடு முரடா இருந்தா கரெக்டா வழி பார்த்து சொல்லி கூட்டின்னு போவாரோ இல்லையோ, எங்கேயானு தப்பு நடக்கிறாப்புல இருந்தா கரெக்ட் பண்ணிவிடுறாளோ இல்லையோ, அதே போலத்தான் நாம பண்ணியிருக்கிற தர்மம். தர்மம் தலை காக்கும்னு சொல்லலையா? அந்த தானமும் தர்மமும் நம்மளை காப்பாத்தி பகவானை நோக்கி போகிறோம்னால் அந்த பாதையிலேருந்து பிறண்டு போயிடாமல், அந்த பாதையிலேருந்து நழுவி போயிடாமல் நேர பெருமானை நோக்கி அழைத்து போகும். ஆக தானம் மித்திரம் மரிஷ்யதா. மரிக்கும் தரிவாயில் உள்ளவனுக்கு தானமே சிறந்த நண்பனாக இருக்கிறது. என்ன யாரெல்லாம் நண்பர்களா இருக்கோன்னு பார்த்தோம். அதனால இங்க பார்த்தீங்கன்னா கூட பிரயாணம் பண்றவர், நமக்கு வைத்தியர், மனைவி, தானம், இவைகளே நமக்கு நண்பர்களாக உள்ளன. இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிறோமா? இப்போ நமக்கா யோசித்து இதை தெரிஞ்சுக்க தெரியுமா? ஒரு விதுரர் சொல்ல வியாசர் சொன்னாத்தானே நமக்கு புரியாது. அதுக்கு தான் சொல்லிட்டே இருக்கேன். இதிகாச புராணங்களில் இதை போல உயர்ந்த கருத்துக்களை ஆராய்ச்சி பண்ணி பொதித்து வச்சுட்டார்கள். நம்ம வேலை புஸ்தகத்தை திறக்கணும், படிக்கணும், கடைப்பிடிக்கணும், ஆனந்தமா வாழணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாம யோசித்து முடிவு பண்றதுங்கிறது நடக்குமா? நமக்கு இருக்கிறது கொஞ்ச நேரம், கொஞ்சம் புத்தி. இதை வைத்து கொண்டு எவ்வளவு போக முடியுமோ அவ்வளவுதான் முடியும். அதுக்கு தான் பெரியோர்கள், சான்றோர்கள், சிறந்த புத்தி உள்ளவா, நிரம்ப அனுபவம் இருக்கிறவர்கள், அவர்கள் கல்வி கேள்விகளில் வல்லவர்கள், அவர்கள் பார்த்து பார்த்து இந்த முடிவெடுத்து வச்சிருக்கார்கள். மேலே சொல்லுகிறேன். மக்தியா பரீட்ச மேதாவி புத்தியா சம்பாத்திய அசகிருத்து. பல தடவை நன்கு விசாரிக்கணும். நம்முடைய புத்தியை உபயோகப்படுத்தி விசாரிக்கணும், காதால கேட்டு விசாரிக்கணும், கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கணும். விபீஷணன் பிறந்த போது தொடக்கமாகவே தார்மிகன். அதை ராமன் தெரிஞ்சு வச்சிருக்கார். வெறுமை யாரோ ஒருத்தரை கூட்டின்னு வந்து நண்பன் ஒரு சேர்த்து மாட்டார். ஏன்னா மனைவியை பிடித்த ராவணனுடைய தம்பிங்கிறது தெரியறது. ஆனா இந்த விபீஷணன் முதல்ல இவா 3 பேரும், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், இவர்கள் மூவரும் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணும் போதே விபீஷணன் தர்ம சிந்தனையத்தான் வரமாக பெற்றான். ராவணன் அனைவருக்கும் தலைவனா இருக்கணும், சாகாவரம் கேட்டான். கும்பகர்ணன் தூக்க வரம் கேட்டான். ஆனா விபீஷணனோ தர்ம சிந்தனை வேணும்னு கேட்டான். அப்ப முதல்ல என்ன வரம் கேட்டு இருக்கான்? இது அவனை நண்பனா ஏத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு. அடுத்தது சூர்பனகை. அவ வேற விபீஷணஸ்து தர்மாத்மா. சூர்பனகை போன்ற ஒரு தீயவள், வேஷம் போட்டு இருக்கிறவள். ஆனா அந்த வேஷம் போடுறவளே விபீஷணன் நல்ல தார்மிகன்தான், நல்லவன் தான் என்று கொண்டாடுகிறார். அடுத்து ஆஞ்சநேய சுவாமி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போறார், விபீஷணனை சந்தித்திருக்கிறார். அவர் தான் இவர் வால்ல நெருப்பு வைக்க வேண்டான்னு சொன்னவர். அதெல்லாத்தையும் கேட்டுன்னு திரும்பி வந்திருக்கார். இப்போ அவரும் சொல்றார், விபீஷணன் ரொம்ப நல்லவன், ராஜ்யகாங்ஷி விபீஷணா, ராஜ்யம் பிரார்த்தயமானஸ்து புத்திபூர்வமிஹாகதா. ராஜ்யத்தை வேண்டி வந்திருக்கார், நல்லவர். அவர் வேண்டாட்டாலும் நாமாகவாவது ராஜ்யத்தை கொடுக்கணும். அப்ப ஹனுமானும் கூறுகிறார், ஒரு நல்லவன் சொல்லிட்டார், நல்லவன் விட்டு. ஒரு தீயவள் கூறுகிறாள், நல்லவன் விட்டு. இவன் பிறந்து தவம் புரியும் போதே நல்ல வரத்தை தான் வாங்கி வச்சுட்டு இருக்கான். எல்லாத்துக்கு மேலே இப்ப கண்ணுக்கு நேர சரணம்னு வந்து நின்னுட்டான் அல்லவா? ராமன் நேர பார்க்கிறார், சரணாகதி பண்ண வந்திருக்கார், கண்டு தெரிஞ்சுட்டார். புத்தியால நினைத்து பார்க்கிறார், எப்பவோ பிரம்மாவிடத்துல இவன் நல்ல வரமா வாங்கினானே. விசாரிச்சு பார்த்ததுலே போயிட்டு வந்த ஹனுமான் நல்லவன்னு சொல்றார்,
நாமே பார்த்த சூர்பனகே இவன் நல்லவன் சொல்லியிருக்கா. ஆக பல விதங்களிலும் ஆராய்ந்து பார்த்தால் இவன் நல்லவன் என்று புரிந்துதான் நட்பு கொண்டார். ஆகவே நண்பனை ஏற்றுக்கொள்ளும் போது இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்து இந்த 4 கருவிகளின் மூலம்தான் ஏற்றுக்கணும் என்பதை இன்று பார்த்தோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு சென்னை சேலையூரில் உள்ள ஸ்ரீமத் அகோபில மட்டத்தில் அடியனுடைய உபன்யாசம் ஏற்பாடாகி உள்ளது. பிரஹ்லாதன், நரசிம்ம பெருமான் ஆகியோருடைய சரித்திரம். அவசியம் அங்கு சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு உபன்யாசத்தையும் சிறப்பித்து ஸ்ரீமத் அழகிய சிங்கர்களுடைய அருளையும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.